இந்த தக்காளி பழம் பாருங்கள், அப்படி கொஞ்சம் ஸ்லீட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? நாடாக வெட்டியிருக்கேன், க்ராஸ் பண்ணி வெட்டி சுரத்தண்டில் போட்டு அவிச்சி எடுத்துங்க. இதை வந்து பிளான் பண்ணி டொமேட்டோ ப்யூரே செய்கிறேன். ஓகே, போட்டு தான் தவிக்க அன்றைக்கி. பேக் பண்ணிட்டோம். ஆனியனு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தான் போட போகிறேன், ஏன்னா அப்புறம் சீஸ்லேயும் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வாங்கினா போதும். அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன்னு கொஞ்சம் ஸ்மாலான கீப்பாக வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் பவுடர். இப்போ இங்கே ஒரு சாரியா, நேற்று வந்து ஐஎம் மசா கிச்சாப்பில் வந்து மறந்துட்டேன் போடுறதுக்கு. அதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு போட்டுங்க. சாரிங்க அகெயின். இப்போ இதுக்கு கொஞ்சம் போடுறேன். பியூரே செஞ்சது இப்போ ஊற்றுவேன். பாயில் பண்ணட்டும். இட்டாலியன் பேசல் வீல் இருந்துச்சு, எல்லாம் செத்து போச்சு செடி. அது மேலே போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா வாசமாக இருக்குது. வரிகடனா என்ன தெரியுமாங்க, அந்த கற்பூர வடி இருக்குல்ல, அதை தாங்க காய வச்சு பவுடர் ஆக்கி போட்டிருக்காங்க. இப்போ வேக வைக்க போகிறேங்க மெக்கரோனிங்க. கொஞ்சம் டேஸாக உப்பு போட்டுட்டு வேக வைக்க போகிறேன். ஓகே, அதில் கொட்டிட்டு இது வந்து டைமு. எனக்கு இட்டாலியன் பீசல் இல்லை, எல்லாம் செத்து போச்சு, வீட்டில் வச்சுருந்தது. இப்போ இது உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்டிட்டு, இது நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்சம் அப்படி அரைச்சிட்டு போடுங்க. Red sauce macaroni. ஓகே, சிக்கன் போட்டேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக் வேணுமா இருந்தால் அவங்கவுங்க வைப்பாங்க, எவ்வளோ ஸ்பைஸியாக வேணும்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணேன். கிச்சாப் சிக்கனில் வந்து பெப்பர் போடல, தயவு செஞ்சு போட்டுருங்க. தேங்க்யூ வெரி மச், வெரி சாரி. ஓகே, பாய்.